ஜெய் பீம் அப்படின்ற மாபெரும் வெற்றி திரைப்படத்தை கொடுத்த ஞானவேலுடைய இயக்கத்துல ரஜினி சார் தன்னுடைய 170வது திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்திற்கு வேட்டையன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தின் மூலம் பாத்தீங்கன்னா முதல் முறையாக பிரபல நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் தமிழ் திரையுலகில் இன்ட்ரோ கொடுக்கிறாரு. ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, துஷாரா மற்றும் ரித்திகா சிங் உள்ளிட்ட பல பிரபலங்களுமே இந்த படத்துல இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில பிரபல நடிகர் சூர்யா சாருடைய கங்குவா திரைப்படமுமே அதே நாள் வெளியாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் குறித்து பேசிய நம்ம சூர்யாவும் கங்குவா திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேலுமே தமிழ் சினிமாவில் 50 ஆண்டு காலமாக மிகப்பெரிய நடிகராக தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக திகழ்ந்து வருவோர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஆகவே அவருடைய திரைப்படத்தோடு மோதுவது அவ்வளவு ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு சொல்லி கங்குவா திரைப்படம் பாத்தீங்கன்னா சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் தேதியுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனிடையில வர செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில வேட்டையன் திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல நடித்திருக்கும் பிரபல நடிகர் ஃபகத் ஃபாசில், ராணா, மூத்த பாலிவுட் நடிகரான நம்ம அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் அனைவருமே கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கவும் இருக்காங்களா. சோ இதற்கிடையில பாத்தீங்கன்னா தற்போது வேட்டையன் படத்துடைய ஹாட்டான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்துல இருந்து அண்மையில மனசிலாயோ அப்படின்ற பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் சும்மா பட்டை கிளப்பிட்டு இருக்கு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய 2வது பாடல் நாளை வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ கூடி விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.